உனக்கு பாசத்துல புத்தி மழுங்கி போயிடுச்சு. நான் உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். வல்லவனுக்கும் புனிதாவுக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணப்போ நான் கோச்சுக்கிட்டு என் தங்கச்சி தேனு வீட்டுக்கு போனேன்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க இல்லாம இந்த வீடு வீடு அல்லன்னு நான் உன்னை விட்டு தேனு வீட்டுக்கு போன 2வது நாளே நீ வந்து என்ன கூப்பிட்டல்ல. ஏன் மரகதம், உனக்கு மட்டும் உன் புருஷன் கூடவே இருக்கணும், ஆனா என் பொண்ணுக்கு அந்த நினைப்பு அந்த ஆசையம் வந்துடக்கூடாதுல்ல? என்ன அவளுக்கு இந்த உலகம் தெரியாது, உன்னை விட வேற யாராலையும் அவளை நல்லா பாத்துக்க முடியாது, அப்படித்தானே நீ நினைக்கிற? பதில் சொல்ல மரகதம். இந்த பாரு, எனக்கு உன் மேல வர்ற கோவத்துக்கு பேசாம மீனா போன இடத்துக்கு போயிடலான்னு தூக்கிட்டு மரகதம். சரவணனுக்கு தெய்வனா இருக்கா, மணிகண்டனுக்கு உன் அம்மா உன் அண்ணன் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா நான் போயிட்டா என் பொண்ணுக்கு யாரு இருக்காங்க? ஐயோ கடவுளே, பேசி பேசி என்ன இப்படி கொல்லாதீங்க. நான் உன்னை கொல்றேனா? அதுக்கு நான் முதல்ல உயிரோட இருக்கணும். ஐயோ, எப்ப இதெல்லாம் ஒரு குடும்பமான்னு மாப்பிள்ள சொல்லாம சொன்னாரோ அத்தனை பேர் முன்னாடி இந்த வீட்டை விட்டு போனார்ல, அப்பவே என் உயிர் என்னை விட்டு போயிடுச்சு மரகதம், போயிடுச்சு. ஐயோ என்னங்க பேசுறீங்க? இப்ப இருக்கிறது தோத்து போன என்னுடைய தாம்பத்தியம் தான். ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசி என்ன இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க? இத பாரு, இது எனக்கு கஷ்டமா இருக்கு, இது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி சொல்லி உங்களை சுத்தியே ஓட வச்சுட்டல.